சென்னையில் தொடரும் இமெயில் வெடிகுண்டு மிரட்டல்கள் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பள்ளிகள், அண்ணா பல்கலைக்கழகம், விமான நிலையத்தை தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்றத்திற்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தலைமை பதிவாளருக்கு வந்த இமெயில் மிரட்டலை அடுத்து நீதிமன்றம் வளாகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கும் டார்க் நெட் குற்றவாளிகளை பிடிக்க சென்னை மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். திரையரங்குகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பது பார்வையாளர்களை ஏமாற்றும் செயல் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான புகார்கள் வந்தால் அரசு அமைத்துள்ள குழுக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் படம் பார்க்கும்போது வாங்கி உண்ணும் பாப்கார்ன் கூட வீட்டிற்கே டெலிவரி செய்யும் நிலை இருப்பதையும், OTTயில் திரைப்படங்களை பார்க்கும் பார்வையாளர்கள் அதிகரித்து விட்டதாலும் திரையரங்குகள் அதிக காலம் நீடிக்காது என்பதையும் திரையரங்க உரிமையாளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.